வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். எவ்ரி ரெஸ்டாரண்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். லைக் சிக்ஃபீலேயில் வந்து வாஃபிள் ஃப்ரைஸ் கிடைக்கும், ஆர்பிஸில் வந்து கர்லி ஃப்ரைஸ் கிடைக்கும், செக்கர்ஸில் வந்து சீசனிங் ஃப்ரைஸ் கிடைக்கும், அண்ட் மெக்டானல்ட்ஸ் பர்கர் கிங்லலாம் ஸ்டாண்டர்ட் ஃப்ரைஸ் கிடைக்கும். இன்றைக்கி மெக்டானல்ட்ஸ் கிடைக்கிற ஸ்டாண்டர்ட் ஃப்ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ இதை பார்த்து நீங்களும் டேஸ்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தேவையான பொருட்கள். சால்ட்டு தேவையான அளவு, டீப் ஃப்ரை செய்ய ஆயில் தேவையான அளவு, எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3-4 பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. பேக்டு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க, மாவு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பொட்டேட்டோ. 1 கப்பு கார்ன் சிரப். கார்ன் சிரப் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டாக ஒரு 1/4 கப்பு சுகர், ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். இது சீசனிங் பிளெண்டு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா இதை விட்டுடலாம். வெறும் சால்ட் அண்ட் பெப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர். வாங்க இப்போ எப்படி ஃப்ரைஸ் போய் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரைஸ்க்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல தோலை சீவிடுங்க. ஸோ மேலே இந்த எட்ஜை கட் பண்ணிவிடுங்க 2 பக்கமும். ஸோ சைடில் இங்கே இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஷேப்பாக வரும். ஸோ இப்போ 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். ஸோ இதை பாருங்கள், இப்போ நல்லா கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ போட்டுக்கோங்க, தின்னா வேணும்னாலும் தின்னா போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சைஸில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சாம்பார்லேயோ இல்லைன்னா காய் எதாவது செஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம கோல்டு வாட்டரில் வந்து நம்ம போட்டு ஊற வைக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கோல்டு வாட்டரில் வந்து நல்லா கழுவிட்டு அப்படியே ஊற வச்சுடுங்க. நல்லா தேய்ச்சி விடுங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸு நீங்கள் அப்படியே ஊற வச்சுடுங்க இதை. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு இது நல்லா ஊற வச்சு. ஸோ இதை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு ட்ரேயில் காய வச்சுக்கணும். ஸோ ஒரு 2-3 பேப்பர் டவல் போட்டுக்கோங்க ஒரு ட்ரேயில் வந்து. இந்த மாதிரி ஒன்றுனா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, லைனை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே மேலே போடாதீங்க, அப்புறம் காயாது. இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ரொம்ப வெட்டாக இருந்தால் இன்னும் ஒரு 2 பேப்பர் டவலை எடுத்து மேலே வந்து தண்ணியெல்லாம் எடுத்துடுங்க. ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் திறந்து வச்சு காய வைக்கலாம். ஸோ ஒரு ஏர் ட்ரையல் வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு கொஞ்சம். ஒரு அந்த சமயத்தில் ட்ரை ஆகிற சமயத்தில் ஒரு பேனில் வந்து ஒரு 6 கப்பாவது தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு ரொம்ப கொதிக்க தேவையில்லை, ஓரளவுக்கு பபுள் வர்ற மாதிரி வந்தால் போதும். அதில் வந்து கார்ன் சிரப்பை ஊற்றிக்கோங்க. நான் தான் கார்ன் சிரப் இல்லைன்னா உங்களுக்கு நான் சுகர் போட்டுக்கோன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு பதில் இதை போட்டுக்கோங்க. இது கார்ன் சிரப் போட்டால் தான் நல்லா அந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் வரும் இந்த ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ இது டேஸ்ட்டும் கொடுக்கும், ப்ளஸ் கலரும் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ப்ரௌன் கலரில் வரும். ஸோ இப்போ இது போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண வச்ச பொட்டேட்டோ வந்து அதில் போட்டுடுங்க. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வர மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ பட் இது செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரீசர்லாம் போட்டு வச்சிடலாம். அது எப்படின்னு காட்டுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு ட்ரேயில் வந்து ஒரு பேப்பர் டவல் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட பேப்பர் டவல் இல்லைன்னா டவல் கூட போட்டுக்கலாம், நல்லா க்ளீனான டவலு. இதை எடுத்து அந்த பேப்பர் டவலில் போட்டுடுங்க. இதுவும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்.
இப்போ இது லைட்டாக பேட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெட்டு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து வச்சதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரையரில் எடுத்து போட்டிருக்கேன். நான் என்கிட்ட ஃப்ரையர் இருக்குது, அதனால் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரெகுலர் கடாயிலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம், எப்பயும் பண்ணுற மாதிரி. ஹீட் வந்து உங்களுக்கு ஒரு 350 to 375 டிகிரி ஹீட் இருக்கணும் உங்களுக்கு, ரொம்ப ஹீட் இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் என்னது. இது ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்ட அப்புறம் இது பாருங்கள், இது ட்ரெயின் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பேப்பர் டவலில் வந்து ஒரு பேப்பர் டவல் எடுத்து அதில் போட்டுடலாம். ஸோ இது கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ஆறணும் இதை வந்து. ஸோ மீதி இருக்கிற ஃப்ரைஸும் அந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் ஆறின அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் செகண்ட் பேட்ச் போட்டுக்கிறேன். இப்போ நான் எல்லாம் வறுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி நம்ம டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆறுனப்புறம் எடுத்து வச்சுடுங்க. இப்போ எனக்கு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சி நான் ஃப்ரீசரில் வச்சுது. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஜிப்லாக் பேக்கில் எடுத்து போட்டுட்டு நீங்கள் ஜிப்லாக் பேக்கில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டால் நீங்கள் என்றைக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடனே வேணும்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வச்சுட்டு எல்லாத்தையும் ஃப்ரீசரில் போட்டுடுவாங்க. எப்போ வேணுமோ அப்போ வந்து ஃப்ரை பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம டபுள் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹை ஹீட்டில் வச்சு இந்த ஃப்ரீஸ் பண்ண பொட்டேட்டோவை வந்து நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் ப்ரௌனாக ஆகிடுச்சு, நல்லா வந்துடுச்சு. இதை நான் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து சால்ட்டு பெப்பரு போட்டுக்கோங்க. இது சொன்னால் உங்களுக்கு ஆப்ஷன் தான். இது வந்து சீசனிங் பிளெண்டு. இது போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட்டு சால்ட் அண்ட் பெப்பரே போட்டால் போதும். இதோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, சாஃப்டாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு வேணால் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து நல்லா வெந்து போயிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.